Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது a topic from PGTRP Unit 7 Indian Writing in English. ஸோ இந்த பேப்பர்ல வரக்கூடிய டீட்டெயில்டு ட்ராமாவான துக்ளக். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல 5 பார்ட்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th பார்ட். இது as a play துக்ளக் will conclude in this episode. ஸோ இந்த எபிசோடோட துக்ளக்ன்ற ட்ராமா முடியும். 7th எபிசோட்ல வந்து உங்களுக்கு ஃபுல் play quiz இருக்கும். ஓகே, பிஃபோர் we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வித் a small recap we can get into the play. ஸோ நம்மளுக்கு தெரியும், துக்ளக் வந்து அஸ் அ ரூலர் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பட் எல்லாமே ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. தௌலதாபாடுக்கு தன்னோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்றாரு, காப்பர் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஃபெயில் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒரு சமயம் வந்து while talking with the stepmother, he comes to know that the stepmother arranged for நாஜிப்ஸ் மர்டர். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நாஜிப்பை வந்து மர்டர் பண்றதுக்கு ஆள் விட்டது ஸ்டெப் மதர், நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஸ்டெப் மதர் வந்து சொல்றாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நாஜிப் வந்து உன்னை ரொம்ப வில்லனஸ் ஆக்கிட்டு இருக்கான், உன்னை வந்து கெட்ட பாதையில போக வைக்கிறான், மோசமான பாதையில உன்னை தள்ளி விடுறான்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. பட் ஹீ இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் எனி திங். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க மதர் கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கல. ஹி லவ்ஸ் இஸ் மதர், ஸ்டெப் மதர் வெரி மச். ஏன்னா அவரோட க்ளோஸ் அசோசியேட்ஸா இருக்கிறது தனக்கு 3 பேர் தான் ரொம்ப நெருக்கம்னு அவர் நினைக்கிறார். யாரான்னா ஸ்டெப் மதர், நாஜிப் அண்ட் பரணி. அதுல ஸ்டெப் மதர் அப்படி பண்ணது, ஆல்ரெடி நாஜிப் இறந்துட்டாரு. இது ஸ்டெப் மதர் தான் நாஜிப்பை கொன்னது அப்படிங்கறத வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல. ஸோ ஹி ஆர்டர்ஸ் தட் ஹிஸ் ஸ்டெப் மதர் ஷுட் பி ஸ்டோன்டு டு டெத். ஸ்டோன் டு டெத் அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு பனிஷ்மெண்ட் இஸ்லாமிக் கோட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஸ்டெப் மதருக்கு கொடுத்துடுறாரு. அடுத்ததான் நம்மளுக்கு இன்னொரு ஒரு ட்ராக்கும் போயிட்டு இருக்கோம். ஆசிஸ் ஆசாம் ட்ராக்கும் நம்மளுக்கு தெரியும். இங்க 2 பேரும் வந்து கான்மேன் மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்தி பிழைக்கிற வேலைங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆசிஸ ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்கெல்லாம் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்ப எல்லாம் எல்லாரையும் ஏமாத்தி அவன் வந்து தன்னோட சுச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தனக்கு சாதகமா மாத்திக்கிறதுல வல்லவன் தான் ஆசிஸ். ஸோ இப்ப என்ன பண்றான், கியாசுதீன் அப்பாசித் அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி தகவல் தெரிய வருது. அவர் வந்து கிங் இன்வைட் பண்ணியிருக்காரு, அவரோட முத்திர மோதிரம் வச்சிருக்கான், அவர் இன்விடேஷன் லெட்டர் வச்சிருக்கான். இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறவன இவங்க வந்து பார்க்க நேருது. அவரும் எல்லாத்தையும் உளர்றாரு. உடனே ஆசிஸ்க்கு ஒரு பிரமாதமான ஐடியா வருது. அவனை கொன்னுடுறாங்க. அந்த கியாசுதீன் அப்பாசித் அப்படிங்கிற ஒரு ரிலிஜியஸ் மேன், அவரை கொன்னுட்டு அவர் கையில இருக்க அந்த ரெக்கக்னிஷன் லெட்டர், அந்த கிங்கோட ரிங், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இவரும் அவரோட அசோசியேட்டான ஆசாம், அவன் ஒரு பிக் பாக்கெட், இவங்க 2 பேரும் மாறு வேஷத்துல டிஸ்கைஸ்ல, ஏன்னா யாருக்குமே இவங்களை தெரியாதுங்கிறதுனால ரொம்ப தைரியமா என்ன பண்ணிடுறாங்க, தே கோ டு த பேலஸ். ஓகே, ஆக்டிங் தட் தே ஆர் கியாசுதீன் அப்பாசித். தான் தான் கியாசுதீன் அப்பாசித் அப்படின்னு ஆசிஸ் வேஷம் போட்டுட்டு போறான். ஆனா அந்த கூட்டத்துல வந்து ஒரு லேடி, ஒரு ஹிந்து உமன், அவ வந்து தன்னோட தௌலதாபாடுக்கு டிராவல் பண்ணி வர்றப்போ ஒரு ஆபீசரா வேஷம் போட்டிருப்பான். யாருன்னா ஆசிஸ். ஓகே, ஸோ ஆஃபீஸரா அவன் வந்து நடிச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து அந்த ஹிந்து லேடிக்கு வந்து தன்னோட குழந்தைய வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும்னு அவ கெஞ்சி பாப்பா. அவன் வந்து விடவே மாட்டான். அப்போ அவன் ஆஃபீஸரா அவன் வந்து விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற ஒரு பிராமின் நேம்ல தான் அவன் இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, ஹி வுட் நாட் அலோவ் த லேடி டு கெட் ஹர் சைல்டு எனி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டான். ஸோ அந்த லேடிக்கு பயங்கர கோபம் இருக்கும். அவ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுவா ஆசிஸ. ஓகே, நீ வந்து தான் என்னோட பையனுக்கு காரணம் அப்படின்னு அவனை பார்த்து அப்படியே ஹிஸ்டீரிக்கா கத்துறா. ஆனா அங்க இருக்க மக்கள்லாம் அவ வந்து கிங்க தான் சொல்றா அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அங்க ஒரு தடியடி அது இதெல்லாம் நடக்கும். இதுல கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு தட் 5 டைம்ஸ் ப்ரேயரை வந்து திரும்பவும் கொண்டு வர்றேன். இடையில வந்து ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ப்ரேயரை நிப்பாட்டி வச்சிருப்பாரு. எப்போ உங்க டெல்லியை விட்டு தௌலதாபாத் கிளம்புனாங்களோ அப்பயே இன் மை ஹோல் கிங்டம் நோபடி ஷுட் ப்ரே அப்படிங்கிற மாதிரி
ப்ரேயர்ஸை நிப்பாட்டி வச்சிருப்பாரு. யாருமே ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் ப்ரேயர் பண்றப்ப தான் இந்த ஷிஹாபுதீன் அப்படிங்கிறவங்க வந்து அவர் அட்டாக் பண்றாங்க. ஸோ அந்த ப்ரேயரை வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாரு. இப்போ அவருக்கே நிறைய சமயம் ப்ரே பண்ணாதான் தன்னோட மனசு ரிலாக்ஸ் ஆகும்னு தோணும். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, திரும்ப ப்ரேயரை கொண்டு வரணும்னு முயற்சி செய்றாரு. அதுக்கு தான் கியாசுதீன் அப்பாசித் மாதிரி ஒரு ஹோலி மேனை வரவழைச்சிருக்காரு தன்னோட கண்ட்ரிக்கு. ஸோ கியாசுதீன் அப்பாசித் வந்தோன்னே, அவர் மூலமா ப்ரேயரை ரீகால் பண்ணலாம் அப்படின்னு துக்ளக் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரிய மக்கள் வந்து ரிவோல்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "வி டோன்ட் நீட் ப்ரேயர். வி நீட் ஒன்லி ஃபுட்டு தான் வேணும். ஹங்க்ரி ஸ்டமக்ஸ்ல எங்களால ப்ரே பண்ண முடியாது. வி நீட் ஃபுட்" அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரிவோல்ட் வந்து தௌலதாபாத்ல ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைய சிச்சுவேஷன். Let us get into scene 12. Scene 12. This is the scene of the palace where Aziz and Azam are lodged as guests. Aziz is the holy man Giyasuddin and Azam as his disciple. So, பேலஸ்ல அவங்களுக்கான இடம் கிடைச்சிருச்சு ஆசிஸ்க்கும் ஆசாம்க்கும். நம்மளுக்கு தெரியும் ஆசிஸ் இந்த டிஸ்கைஸ் ஆஃப் கியாசுதீன் அப்பாசித். ஆசாப் வந்து அவனோட அசிஸ்டன்ட் மாதிரி டிசைபிள் மாதிரி வந்திருக்கான். நமக்கு ஒரு தமிழ் சினிமா கூட இருக்கும். தேங்காய் சீனிவாசனும் ஒரு சில பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணுவாங்க மனோரமா வீட்டில் வந்து. அது மாதிரி தான் இந்த சீன் கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்கு. As the curtain rises, Aziz is seen eating some fruit on the stage. Aziz ஏதோ பழம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். Thereafter enters Azam. Azam அங்க வரான். From their conversation, it is clear that Azam is disgusted with the kind of games that Aziz has been playing and that he is going now. I am fed up of these games, Aziz. I am going. இப்போ என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னா, ஆசாம் வந்து அவனுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பேலஸ்குள்ளேயே வந்து இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறது. சிம்பிளா அவன் ஏதோ ஒரு பிக் பாக்கெட் பண்ணிட்டு மாட்டினா 2 அடி வாங்கிட்டு போறவன். அவனை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கான். ஸோ நான் ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ், ஐ எம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். He wants Aziz should also accompany him, and for easy escape he has arranged for 2 horses after having bribed 2 servants of the palace. அவன் என்ன சொல்றான், இங்க பாரு நான் பணமெல்லாம் கொடுத்து வச்சுட்டேன், வா தப்பிச்சு போயிடலாம். 2 ஹார்ஸ்மென்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து தப்பிச்சிடலாம். லெட் அஸ் நாட் ஸ்டே எனிமோர் இன் த பேலஸ்னு ஐடியா கொடுக்குறான் ஆசாம். Aziz is annoyed and calls him a fool as he must have made them suspicious. என்னடா முட்டாள்தனமா பேசுற, பயங்கர சந்தேகத்தை நீ தான் இப்போ உண்டு பண்ணியிருக்கிற. ஓகே, ஸோ ஃபூல் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க. எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். வசதியா அரண்மனை வாழ்க்கை என்னடா நினைக்கிற அப்படின்னு. In spite of his assurances that nothing will happen to them, Azam however feels unsafe. என்னதான் ஆசிஸ் சொன்னாலும் ஆசாமால அதை அன்சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறான் பேலஸில் இருக்கிறத. Azam describes the city where people are behaving like mad dogs and the streets are full of dead bodies, corpses and flies. இது வந்து நமக்கு அந்த சொசைட்டி எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன கிளிம்ஸ் கிடைக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. துக்ளக்கோட அட்மினிஸ்ட்ரேஷன்றதும் நம்மளுக்கு புரியுது. என்ன சொல்கிறான் பாருங்க ஆசாம், நம்ம பாட்டுக்கு எங்கிட்ட ஒரு வில்லேஜ் பக்கமாக பொழப்ப ஓட்டிகிட்டு இருந்தோம், என்ன ஹில்ஸில் ஒளிஞ்சிட்டு இருந்தோம், தட்ஸ் ஓகே. இங்கே பாரு சிட்டியில் பீப்புள் ஆர் பிஹேவிங் மேட், சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க, நிறைய இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பாடிஸை ப்ராப்பராக டிஸ்போஸ் கூட பண்ணாமல் காப்சஸ் அண்ட் ஃப்ளைஸாக இருக்குது, ஈக்கள் முச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ Aziz tries to persuade Azam to stay in the palace itself as it is the safest place now in view of the conditions outside. அப்பா Aziz சொல்றான், பாரு வெளியவே இவ்வளோ மோசமா இருக்கேன், நீ ஏன் வெளியே போகணும்னு நினைக்கிற, பேலஸ்ல தான் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுல்ல, இதுதான் சேஃப் பிளேஸ், இங்கே இருப்போம்னு சொல்றான். However, Azam is not the least convinced. ஆசாம் ஆனா முடியவே முடியாது, போயே ஆகணுங்கிறான். He has his own apprehensions. He says the Sultan has gone mad. He cannot be trusted. The palace is not safe. ஆசாமை பொறுத்த வரைக்கும் பேலஸ் வந்து சேஃபான இடமே கிடையாது. நம்ம சுல்தானுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, he is gone mad அப்படிங்கிறான். ஓகே, சேஃப் அவன் சொல்ற அந்த டயலாக் பாருங்க, இது கொட்டேஷன்ஸ்ல வந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அவன் சேஃப்னு சொன்னோன்னு அவன் சொல்றான், சேஃப், திஸ் பேலஸ்
Ha, the Sultan's mad. How can you trust him? Don't you know how he can slaughter people? How can you trust the slaughter of skins? அப்படிங்கிறோம். ஓகே, இந்த இடம் சேஃபா? என்னடா சொல்ற, சுல்தானுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. How can you trust him? Don't you know how he can slaughter people? எப்படி கொல்லுவார் தெரியுமா? அவர் யாரையாவது பிடிக்கலன்னா எப்படி ஸ்லாட்டர், ஜஸ்ட் கில்லிங். ஓகே, he can slaughter people like anything. இந்த இடத்த போய் சேஃப்னு சொல்றியே அப்படின்னு ஆசாம் கேட்குறான். Azam further describes Muhammad bin Tughlaq's abnormal behavior in the dead of night. Either it was a sleeplessness or sleepwalking which he himself witnessed. அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கிங்கை நம்ம தான் பேலஸ்ல இருக்கிறதுனால நான் ஒரு சீன் பார்த்தேன், நைட்டு பார்த்தேன். டெய்லி நைட் இப்படி தான் பண்றாரு. ஸ்லீப் வாக்கிங் டிசீஸா என்னன்னு தெரியல, பட் ஹி இஸ் டூயிங் தட். ஓகே, என்னன்னு தெரியுமா? தூக்கம் வராம செய்யறாரா, ஸ்லீப் வாக்கிங்ல செய்யறாரான்னு தெரியல. ஆனா கிங் இப்படிதான் பிஹேவ் பண்றார். It was a man wandering alone in the garden. He went to a heap, stood there for half an hour, still as a rock. இதுவும் கொட்டேஷன் தான். ஓகே, ஸோ அவன் சொல்றான், நான் ராத்திரி ஒரு மனுஷனை பார்த்தேன், கார்டனுக்குள்ள, ஒரு ரோஸ் கார்டன்ல தனியா நடந்துட்டு இருக்கிறார். He went to a heap, stood there for half an hour, still as a rock. ஒரு குவியல் மாதிரி இருந்தது. அந்த காப்பா காயின்ஸ் தான். ஓகேங்களா, அந்த ஹீப் மாதிரி இருந்தது. அங்க போய் half an hour அவர் ஸ்டில் ராக் மாதிரி அப்படியேவும் கல்லு மாதிரி அந்த அந்த ஹீப் முன்னாடி நின்னாரு. Then he dug into the heap with his fists, raised his fists and let the coins trickle down. அப்படியே கையை விட்டு அந்த ஒரு கை நிறைய அப்படியே என்ன பண்றாரு, ஃபிஸ்ட் நிறைய காயின்ஸ் அள்ளுறாரு. அள்ளி அப்படியே மேல தூக்கி அந்த சில்லறையெல்லாம் அப்படியேவும் கீழே விடுறாரு. இட் வாஸ் ஃப்ரைட்டனிங். பார்க்கவே பயமா இருந்துச்சு, வித்தியாசமா பிஹேவ் பண்ணார். அண்ட் யூ நோ who it was? Your sultan. அது யார் தெரியுமா? கடைசியில் அப்படி பண்ண ஆளு உன்னோட சுல்தான் தான். he does that every night. அன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி நைட் இருந்தாலும் இதுதான் பண்ணிட்டு இருக்கான். எவ்ரி சிங்கிள் நைட். இட் இஸ் லைக் விச் கிராஃப்ட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, வில்லி சூன்யம் பண்றவன் மாதிரி இருக்கு. நான் இருக்க மாட்டேன்ப்பா இந்த பேலஸ்ல அப்படின்னு ஆசாம் சொல்றான். Aziz asks Azam not to run away because Sultan's insomnia is nothing serious, and if still he insists on leaving the place, he will be left behind in an awkward situation without any explanation of his disciple's sudden disappearance. அப்பவும் ஆசிஸ் சொல்றான், ஓகே வேணா போகாத, அவருக்கு தூக்கம் இல்லை, அவருக்கு பிரச்சனைனா உனக்கு என்னடா, அவர் எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஓகே, நம்ம இங்கிருந்து போனோம்னா தான் நம்ம மாட்டிக்குவோம். நீ போனா நானும் சேர்ந்து மாட்டிக்குவேன். நீ திடீர்னு காணா போன பேலஸ்ல இருக்க என்னோட டிசைபிள் திடீர்னு மாயமா மறைஞ்சானா அது எனக்கும் பிரச்சனைடா. தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ணாதன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றான் ஆசிஸ். ஆனா ஆசாம் கேட்கிற மாதிரியே இல்லை. However, Azam tries to prevail upon him, saying that they have a huge bundle of presents enough for them forever, and so wisdom lies in their secret escape. அப்ப அவன் சொல்றாங்க, இப்ப நிறைய கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டு பேசாம தப்பிச்சு போயிடுவோம் வா அப்படின்னே தான் சொல்லிட்டு இருக்கான். He fails to convince Aziz but is asked to get out. ஒரு கட்டத்துல ஆசிஸ் ரொம்ப கோவந்து, நீ கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ ஆசிஸ் ஆனா அவன் கிளம்பி போக சொன்னோன்னு சும்மா இருக்க போறதில்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆசாம் அங்க இருந்து கிளம்பி போனா அவனுக்கும் சேர்ந்து ரிஸ்க்னு. ஸோ ஆசிஸும் ரொம்ப துணிச்சலானவன் தான், அவனும் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவான். Scene 13. The scene is that of another part of the palace in which Muhammad and Barani are seen engaged in a conversation. Barani requests Muhammad to permit him to go to Baran, his hometown, to attend his mother's funeral. The cause of her death is still unknown. When Muhammad asks him if he will return after the funeral, however, Barani is not certain. So, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரணிக்கும் முகமது நம்ம சுல்தானுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதுல பரணி என்ன கேட்கிறாருன்னா, மை மதர் இஸ் டெட், நான் எங்க ஊரான பரனுக்கு போகணும், ஸோ அலோவ் மீ டு கோ அப்படின்றப்போ அவர் கேட்கிறாரு, வில் யூ கம் பேக் ஆஃப்டர் த ஃபியூனரல் முடிச்சுட்டு வந்துருவியானா, ஐ எம் நாட் சர்டன்ங்கிறார். நான் அதை முடிவா சொல்ல முடியாது. இப்போ அவரை விட்டுட்டு ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அவர் கூட இருக்க விருப்பம் இல்லையா, இல்ல முடியலையா என்னன்னு தெரியல, அவரோட இருக்க க்ளோஸ் அசோசியேட்ஸ் எல்லாம் அவரை விட்டு விலகிக்கிட்டே இருக்காங்க. Meanwhile, a soldier informs that Azam, the friend of His Holiness Ghiyasuddin Abbasid, is murdered and his body has been found lying at the mouth of a secret tunnel. இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு சோல்ஜர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். சார், நம்ம டிசைபிள் இருக்கார் இல்லையா, ஆசிஸோட டிசைபிள், அவர் யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. அவர் அந்த சீக்ரெட் டன்னல், ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துல ஒரு டன்னல் வழியா அந்த பாதை இருக்கும் இல்லையா,
சுரங்கப்பாதை அதுல வந்து அவரோட பாடி கிடக்குது, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான். Furthermore, 2 horsemen were seen flying away with a big bundle, but they could not be recognized. அது மட்டும் இல்ல, 2 ஹார்ஸ்மேன் வேற என்ன பண்றாங்க, தப்பிச்சு ஓடுனதை பார்த்தோம். This news shocks Bharani, but the shrewd Muhammad could see everything. இந்த விஷயம் பரணிக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா முகமது சீக்கிரமே கெஸ் பண்ணிடுறாரு, அங்க என்ன நடந்திருக்கு, நம்மள எவனோ ஏமாத்துறான் அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஷ்ரூட் பொலிட்டீஷியன். ஓகே, மேபி அவரோட நிறைய விஷயங்கள் வந்து ஃபெயில் ஆயிருக்கலாம். பட் அவரால் வந்து எதிரி என்ன நினைக்கிறான், என்ன பண்றான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஒரு இமோஷனல் இதுல ஆசிஸ்ட் அவர் ஏமாந்துருக்கலாம். ஆனா ஆசாம் வந்து இறந்து கிடக்குறானோன்னு அவருக்கு இது ஆசிஸை தவிர, ஏன்னா பேலஸ் சேஃபான இடம் இல்லையா, வேற யாரும் கொண்டு இருக்க முடியாது. ஒரு கிங்கோட ஒரு கெஸ்ட்டை வந்து வேற யாரும் கொண்டிருக்க முடியாதுன்னு தெரியும். அவரால் யூகிக்க முடியுது நிறைய விஷயங்களை. நம்மள இவன் ஏமாத்திட்டு இருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, கூட இருந்தவனை போட்டு தள்ளிட்டான்ற மாதிரி அவர் நிறைய கெஸ் பண்ணிட்டார். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, he sends for ஆசிஸ். ஆசிஸை கூப்பிட்டு வர சொல்லிட்டார். He understands Aziz is masquerading as a saint. Masquerading அப்படின்னா மாஸ்க் போட்டு ஏமாத்திட்டு இருக்கான், வேறு வேஷத்துல ஏமாத்திட்டு இருக்கான். And at once expresses a wonder almost to himself. Don't you think it's ironic that a man who has just come from Arabia should prefer the bloody streets or to the palace? ஒரே ஆச்சரியமா இருக்குது. அவன் வந்தோன்னு அவரா ஃபீல் பண்றாரு. ஒரு ஒரு அரேப்ல இருந்து வந்த ஆள்னு சொல்லிதான் அவரை வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்தோடனே அவன் வந்து பேலஸ்க்கு வந்து இவ்வளோ ஹாப்பியா இருப்பானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். பரணிட்ட கேட்கிறாரு, அவன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுதா அப்படின்னு. when Bharani fails to understand what actually is happening, Muhammad asks him to wait till the holy man comes in. பரணிக்கு ஒன்றும் புரியல. இல்ல நீ என்ன சொல்றன்னு புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல, என்ன சொல்ல வரேன்னு தெரியல அப்படின்னு. வெயிட் till the holy man comes. அந்த holy man நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவன் வரட்டும், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு ஜோக்கு அப்படின்னு சொல்றாரு. and then he will show him the farce about him. வரட்டும், வந்தோன்னே இங்கே என்ன காமெடி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். expose him how a dhobi was masquerading as a saint with ridiculous boldness. ஸோ இந்த ஃபார்ஸ் தன்னை சுற்றி நடந்த ஒரு ஹிம்னா, இந்த இடத்துல ஏன் ஹிம்க்கு வந்து நம்ம கேப்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சுல்தான் அவர், ஓகே, ஒரு ஆல் பவர்ஃபுல் மேன், அவரையே ஏமாத்தின ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நீ வெயிட் பண்ண, ஒருத்தர் என்னையே ஏமாத்திட்டு இங்கே விளாண்டுருக்கான், எல்லாம் பார்வா அப்படின்னு சொல்லிட்டார். Thus, Bharani, the historian, will come to know how history is made. When Bharani discourages him for public prayer to be initiated by the Holy Caliph at a time of mourning, Muhammad simply contradicts and asserts. அப்போ பரணி வந்து இந்த பப்ளிக் ப்ரேயரை கொஞ்சம் ஹோலி காலிஃப் தான் வந்து இனிஷியேட் பண்ணணும், இந்த டைம் வேண்டாமே, நீங்க வந்து மோன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் முகமது வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ பரணி வந்து he calls it as the mourning time, maybe because they are mourning the death. முகமது is mourning the death of his mother. ஏன்னா அவர் ஆர்டர்லாம் பண்ணிட்டு ஸ்டெப் மதரை ப்ராப்பராக நம்ம வந்து விசாரிக்காமலே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோமோன்னு அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து, ஏன்னா அவர் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா அவரோட ஆர்டர் அவரே ரிவோக் பண்ணவே மாட்டார். அப்படி ஒரு கெட்ட பழக்கம் வேற அவர்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கொடுத்துட்டு திரும்பவும் வாங்க மாட்டார், வேர்ட்ஸையும் வாங்க மாட்டார். ஸோ அவர் என்ன பண்றாரு, இப்போ ரொம்ப மனசு வந்து ரொம்ப வலியில வேதனையில இருக்காரு, நாஜிப் இறந்துட்டான், ஸ்டெப் மதர் இறந்துட்டாங்க, அது ஒரு மோர்னிங் பீரியட் மாதிரி இருக்கு. இப்போ எதுக்கு பப்ளிக் ப்ரேயர், அதுவும் கியாசுதீன் அப்பாஸ் வச்செல்லாம் ஆரம்பிக்கணுமா, அது இதுன்னு பரணி கேட்கிறாரு. No, 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 no. This is the first public prayer in my kingdom after a silence of 5 years. கிட்டத்தட்ட 5 years நான் வந்து ப்ரேயர்ஸை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தேன். கண்டிப்பா ப்ரேயர் ஆரம்பிக்கணும். we are praying because a holy man like கியாசுதீன் அப்பாஸ் has come to our land and blessed us. பாரு, கியாசுதீன் அப்பாஸ் மாதிரி ஒரு பெரிய ஆள் வேறு நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்காரு, கண்டிப்பா ப்ரேயர் ஆரம்பிச்சிடணும். ஓ பரணி, நாஜிப் should have been here now. he would have loved this fast. அப்போ அவர் வந்து கியாசுதீன் அப்பாஸ் பேரை சொன்னோன்னா அவருக்கு சிரிப்பு வந்துடுது. அவரே சொல்றாரு, சி பரணி, நாஜிப் should have been here now. நாஜிப் மட்டும் உயிரோட இருந்தா நான்
அவர் கிங்கையே ஏமாத்த ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைச்சு அவன் பயங்கரமா ரசிப்பான். ஆக்சுவலி அவர் வந்து நல்லா அக்னாலட்ஜ் பண்ணுவாரு ஆசிஸ. ஏன்னா அவனுக்கு என்ன ஒரு தைரியம் பாரு, நான் ஊரே ஏமாத்திட்டு இருக்கேன். அவருக்கு கோபம் வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு மைண்ட் ரீடர் நம்ம சுல்தான். ஓகே, எதிராளி என்ன நினைக்கிறான்றதையே அவர் புரிஞ்சுக்க முடியும். நல்ல கெப்பாசிட்டி உள்ளவர் தான். பட் த திங் இஸ், அவர் செய்யறதெல்லாம் தப்பு தப்பா முடியும். நல்லது செய்யணும்னு தான் நினைச்சு நிறைய பண்ணுவாரு. ரொம்பவே பிரில்லியன்ட் தான். ஆனா ஓவர் பிரில்லியன்ட் ஃபார் ஹிஸ் டைம். ஏன்னா காப்பர் கரன்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். பட் அவர் ஏன் வந்து சில்வர் தினார் காப்பர் கரன்சி ஓகேன்னு சொல்வாரு. அதே மாதிரி டெல்லியில இருந்து தௌலதாபாத் மாத்துறதுக்கும் அவர் நல்ல ரீசன்ஸ் வச்சிருப்பாரு. தௌலதாபாத் ஏன் தௌலதாபாத்னா, அங்க வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து பிரதர்லியா பழக முடியும். டெல்லி ஃபுல்லா நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க. தௌலதாபாத்ல நிறைய ஹிந்துஸ் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம போகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லி வந்து இட் இஸ் வெரி நியர் டு அதர் கண்ட்ரிஸ். ஓகே, சீக்கிரமா படையெடுத்து வர்றவங்க, இந்த செங்கிஸ்கான், தைமூர் மாதிரி இந்த மங்கோல்ஸ், மற்றவங்க எல்லாம் ஈஸியா, அவங்க இன்னும் சொல்ல போனா முகல்ஸே ஈஸியா வந்துட்டாங்க டெல்லிக்குள்ள. ஸோ டெல்லி அட்டாக் பண்றது ஈஸியா இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சவுத் போயிட்டோம்னா அவங்க வந்து கேபிட்டல் சிட்டி நோக்கி வர்றதுக்கே அவங்களுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம அடிச்சிடலாம். அப்படியெல்லாம் தான் யோசிப்பாரு. அதே மாதிரி காப்பர் கரன்சி ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். பட் அவருக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நோஹவ் தெரிஞ்சிருக்காது. ஓகே, அது எப்படி வந்து இந்த இந்த கரன்சி அதை என்ன என்ன சொல்றது, அந்த கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வர்றதை அவரால் வந்து தடுக்க முடியல. ஓகே, ஸோ ஃபேக் காயின்ஸை வந்து அவரால் தடுக்க முடியல. அதனால தான் பிரச்சனையாகும். ஸோ அந்த வீட்டுக்கு வீட்டு அவங்க பாட்டுக்கு காப்பர் கரன்சிக்கு எல்லாம் குடிசை தொழில் மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் மின்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் தான் அவருக்கு பிரச்சனை. அதர்வைஸ் இஸ் அ பிரில்லியன்ட் மேன். அதில் வந்து இன்னும் அதுல வந்து எந்த இதுவும் கொஸ்டினும் கிடையாது. நோ டவுட் இன் தட் ஹி இஸ் அ ஜீனியஸ். பட் ஜீனியஸ் இன் த ராங் டைம். ஓகே, அவர் வந்து 20ஆம் நூற்றாண்டுக்கானவர். அவர் 13ஆம் நூற்றாண்டுலேயே பிறந்துட்டார். அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்வாரு நம்ம கிரீஷ் கர்நாடே ஒரு கட்டத்துல. ஹி இஸ் ஜீனியஸ் ஆஃப் த ராங் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, the act of prayer to be revived by the so-called saint will be another farce. Perhaps Muhammad means it besides the farcical role of Aziz. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் தன்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறத கூட அவர் ரசிக்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிஸ்னு ஒருத்தன் வந்து என்னையவே ஏமாத்த ஒருத்தன் என் பேலஸ்குள்ளே வந்திருக்காங்கன்னா அவனோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்ற ஆள் தான் அவர். ஓகே, த ஆக்ட் ஆஃப் ப்ரேயர் டு பி ரிவைவ் பை த சோ கால்ட் செயின்ட் வில் பி அனதர் ஃபார்ஸ். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் ஏமாத்திட்டு வந்திருக்கான் இல்லையா, அவனையே வச்சு என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஹிம் டு ஸ்டார்ட் த ப்ரேயரை ஆரம்பிக்க சொல்ல போறேன். சோ கால்டு செயின்ட். ஓகே, செயின்ட்னு வேஷம் கட்டின ஒருத்தனை நான் வந்து என்ன பண்ண போறேன், ப்ரேயரை ஆரம்பிச்சு விடுன்னு சொல்ல போறேன். அதுவும் ஒரு பெரிய காமெடியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றான். பெர்ஹாப்ஸ் முகமது மீன்ஸ் இட் பிசைட்ஸ் த ஃபார்சிக்கல் ரோல் ஆஃப் ஆசிஸ். ஓகே, ஆசிஸ் நவ் என்டர்ஸ் தி ஸ்டேஜ் disguised as the holy man கியாசுதீன் அப்பாசித். ஸோ கியாசுதீன் அப்பாசித் வேஷத்துல இவன் வந்து ஆசிஸ் இப்போ உள்ள வரான். முகமது at first pretends to pay him due honor by bowing him to along with பரணி. அவர் பார்த்தோன்னு கிங் என்ன பண்றாரு, அப்படியே நடிப்பு அப்படியே மெயின்டைன் பண்றாரு. தலை வணங்கி அவரை வந்து வரவேற்கிறாரு. தென் ஹி ரெக்ரெட்ஸ் ஃபார் நாட் ஹேவிங் ஹிம் இன் ஹிஸ் பர்சனல் அட்டென்ஷன். ஐயோ சாரிங்க, உங்களை நல்லா கவனிக்க முடியல, என்னால் பர்சனலாக அட்டென்ட் பண்ண முடியலன்னு வேற சொல்றாரு. தென் ஹி பிரேக்ஸ் த ட்ராஜிக் நியூஸ் ஆஃப் ஆசாம் ஜஹன்ஸ் மர்டர். அப்புறம் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய சோகம் நடந்துருச்சு, உங்களோட டிசைபிள் இறந்து யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் கொண்டு இருக்கான் ஆக்சுவலி ஆசிஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம லாஸ்ட் ஆக்ட்ல பார்த்தோம், லாஸ்ட் சீன்ல பார்த்தோம், ஆசாம் வெளியே போகணும்னா நம்மளுக்கு ஆபத்துன்னு நினைச்சிட்டு அவன் தான் வந்து அவன் ரொம்ப ஆசாம் சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பணும்னா ஆசிஸ் தான் கொண்டு அவனை போட்டிருக்கான். இது வந்து கண்டுபிடிச்சிட்டாரு கிங். ஓகே, வென் ஆசிஸ் ஸ்டார்ட்ஸ் கிரையிங் அண்ட் ஷெட் crocodile tears, முகமது ஸ்டாப்ஸ் him and asks him sternly. இப்போ என்ன பண்ணா, ஆசிஸ் வந்து அப்படியே டிராமாவை கண்டினியூ பண்றான். ஐயோ என்னோட டிசைபிள் இறந்து போயிட்டானான்னு அப்படியே முதல்ல கண்ணீர் வடிக்கிறான். ஹி இஸ் ஷெட்டிங் crocodile tears. அப்போ முகமது வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா கேட்கிறாரு,
ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இப்போதான் அவர் கேட்குறாரு. ஸ்ட்ராங்காக கேட்டோன்னா ஆசஸ் இஸ் ஃப்ரைட்டன்ட், அப்படியே பயந்துட்டான். என்னதான் ஏமாற்றி உள்ளே போய் கிங்கே ஏமாற்றணும்னு நினச்சா கூட ஒரு நிமிஷம் மரண பயம் வந்துருச்சு அவர் கேட்டோன்னு. அண்ட் பிஃபோர் ஹி அட்டர்ஸ் எனி திங் முகமது கொஷின்ஸ் ஹிம் இன் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். அவன் ஏதோ பேசுறதுக்கு தான் அடுத்த கொஷினாக கிங் வைக்கிறார். ஹூ ஆர் யூ, ஹவு லாங் டிட் யூ ஹோப் டு கோ ஆன் ஃபூலிங் அஸ் வித் யோர் மாஸ்கரேட் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை ஏமாத்துவ, இந்த மாதிரி வேஷம் கட்டி எத்தனை நாளைக்கு இப்படியே ஏமாத்தலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதெல்லாம் வேர்ட்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட். Aziz took no time to understand the whole situation, that Muhammad is wise enough to have known everything about his game. உடனே ஆசிஸ்க்கும் புரிஞ்சிடுது. ஆசிஸும் ஏன்னா அவன் தோபியா போயிட்டான், பட் பயங்கர இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சிடுது, ஆஹா நம்ம கணக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டாரு முகமது. ஓகே, நம்ம சுல்தானுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு நம்மளை பற்றி. சரி, இன்னும் நம்ம கேம் ஓவர் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. He has no option except to reveal his real identity and confess the roles he has been playing since the beginning. உடனே ஃபுல்லாக கன்ஃபஸ் பண்ணுறான். ஆரம்பத்துலேருந்து நான் அவன் என்னென்ன செஞ்சானோ எல்லாத்தையும் கிங்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறான். எ தோபி மஸ்கரேடிங் அஸ் அ செயின்ட். ஓகே, தோபி மஸ்கரேடிங் அஸ் அ செயின்ட். ஒரு தோபி தான் செயின்ட் வேஷம் கட்டி வந்திருக்கான். திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ட்ரான் பை முகமது துக்லக். அவன் கதையெல்லாம் கேட்டுட்டு துக்லக் சொல்கிற வார்த்தை இதுதான். அப்போ ஒரு தோபி தானா ஒரு செயின்டா வேஷம் கட்டினது அப்படிங்கிற அவருக்கு ஒரே இதா இருக்கு. ஒரு தோபிக்கு இவ்வளவு தைரியமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். ஆசிஸ் ஆல்சோ அட்மிட்ஸ் தட் he killed கியாசுதீன் அப்பாசித் and deceived முகமது and his subjects. அது மட்டும் இல்ல, கியாசுதீன் இந்த ஹோலி மேனையே கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வேற சொல்றான். பட் இஸ் கன்ஃபைன்ட், he won't be punished though he never underestimated his majesty's power of imagination. ஆனாலும் அவன் ஒரு தைரியம் அவனுக்குள்ள இருக்கு. இந்த இவ்வளோ பண்ணியிருக்கே, நான் இப்போ உன்னை என்னதான் பண்ணலாம் தெரியுமானா, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நீங்க என்னை கொல்ல மாட்டீங்க, நீங்க என்னை பனிஷ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். With his power of eloquence and witty replies, he very boldly displays his strength of conviction and his loyalty to the Sultan and ultimately wins his sympathy. அவன் பேசுறது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு. அந்த கிங் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு ஈல்ட் ஆயிடுறாரு அவனுக்கு. ஓகே, நம்ம சுல்தான் ஹீல் ஆயிடுறாரு. பவர் ஆஃப் எலக்வன்ஸ். எலக்வன்ஸ்னா அந்த ஸ்பீச், பேசுகிற திறமை. நிறைய பேரோட பேசுகிற திறமைக்கு நம்ம அடிமையாக இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆசை. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அவ்வளோ அழகாக பேசுகிறான். அண்ட் விட்டி ரிப்ளைஸ், அவ்வளோ அவர் கேட்குறதுக்கு அவனோட பதில்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கு. He very boldly displays his strength of conviction and his loyalty to the Sultan. செஞ்ச தப்ப அழகா போல்டா ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு லாயலா இருப்பேங்க அப்படின்னு அடிச்சு சொல்றான். அண்ட் அல்டிமேட்லி வின்ஸ் ஹிஸ் சிம்பத்தி. நீங்க எவ்வளோ பெரிய ஆள்னு கிங்க வேற ரொம்ப புகழ்றான். ஓகே, நான் அவரோட சிம்பத்தியையும் வின் பண்ணிடுறான். அட் டைம்ஸ் பரணி எக்ஸ்பிரஸஸ் his opinion and requests Muhammad that this treacherous fellow should be given severest punishment, and Muhammad himself threatened him several times, but this Dhobi always creates win-win situation for himself by his emphatic words that impress Muhammad to make him realize that ultimately he has found a match in him. பரணிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஒருத்தன் ஃப்ராடு, பக்கா ஃப்ராடா இருக்கான். அவன்கிட்ட நம்ம கிங் ஏன் இவ்வளோ கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, ரசிக்கிறாரு வேற அவன் பேச்ச. அவனுக்கு தாங்கவே முடியல. தயவு செஞ்சு இவனுக்கு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவனை முதல் அனுப்புங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவனை நிப்பாட்டி எல்லா கதையும் கேட்டுட்டு ரசிச்சுட்டு வேற இருக்காரு. அவன் வின் வின் சுச்சுவேஷன் கிரியேட் பண்றானா, தனக்கான அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான். ஓகே, பை ஹிஸ் எம்பத்திக் வேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அவனோட அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஜெயிக்கிற சக்தி வாய்ந்த வேர்ட்ஸ். ஓகே, தட் இம்ப்ரெஸ் முகமது டு மேக் ஹிம் ரியலைஸ் தட் அல்டிமேட்லி ஹஸ் ஃபவுண்ட் அ மேட்ச் இன் ஹிம். அதாவது முகமது, நம்ம சுல்தான் முகமது பின் துக்லக் எப்படி அவனை பார்க்குறாருன்னா, ஹி ஃபவுண்ட் அ மேட்ச் இன் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியே இங்க இருக்கான் இவன், ஆனா என்ன கொஞ்சம் கீழ் மட்டத்துல இருக்கான், பட் இவனுக்கும் என்ன மாதிரியே புத்தி அப்படிங்கிற மாதிரி அவர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு ஈக்குவலா இணையான ஆட்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒருத்தனை தான் அவர் பாக்குறாரு. ஏன்னா எய்னுல் முல்க் பாருங்க, ஒரு செஸ் பிளேயர் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சால்வ் பண்ணதுனால அவனை மன்னிச்சிருவார். ஓகே, அந்த மாதிரி கேரக்டர் தான் முகமது. அந்த ஒரு ஹோலி மேனை கொன்றுவாரு. எய்னுல் முல்க பழிவாங்க தான் ஹோலி மேனை அனுப்பியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல செகண்ட் ஆக்ட்ல உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். செகண்ட் சீன்ல செகண்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒருத்தன் எய்னுல் முல்க்னு ரிவோல்ட் பண்ணி ஒரு கவர்னர் வர்றப்போ அந்த எய்னுல் முல்க அட்டாக் பண்ணதான் போவாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்ணுவானா, எய்னுல் முல்க் இவர்கிட்ட சரண்டர் ஆயிருவான். சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஆக்சுவலா அவரோட
பாய்ஹுட் ஃப்ரெண்ட் எய்னுல் முல்க் அப்படிங்கிறவர் வந்து இவனோட பாய்ஹுட் ஃப்ரெண்டு தான் பின்னாடி எதிரியா மாறுறாரு. ஆனா அந்த பாய்ஹுட் ஃப்ரெண்ட் எதிரியா மாறினதுக்கு அப்புறம் சரண்டர் ஆயிடுறாரு. சரண்டர் ஆயிட்டு இவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த, இவருக்கு வந்து செஸ்னா ரொம்ப பிடிக்கும். செஸ் விளையாடுற செஸ் கேம் ரொம்ப பிடிக்கும் நம்ம துக்ளக்கு. அந்த செஸ்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மூவ சால்வ் பண்ணி குடுக்குறானா எய்னுல் முல்க். அதனால நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வந்து இந்த பிரில்லியன்ஸ்க்கு ரொம்பவே அட்மையர் பண்றாரு. யாராவது பிரில்லியன்ட்டா இருக்கிறது ரொம்ப அம் நல்ல ஒரு அறிவாளிகள வந்து அவர் பயங்கரமா அங்கீகரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எய்னுல் முல்க் விஷயத்திலேயே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆசிஸ் விஷயத்திலயும் அதே தான் நடக்குது. ஹி ஃபவுண்ட் அ மேட்ச் இன் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மாரியே ஒருத்தன வந்து அவர் பார்த்தது ரொம்ப அவருக்கு சந்தோஷம். He reminds Muhammad of his policies and orders and proves that he has been his true disciple in in following his instructions with great loyalty. அவன் எப்படி தெரியுமா? அவரோட பாலிசிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து இவருக்கு எப்படின்னா, தன்னோட பாலிசிஸ் எப்படி வந்து இருக்குதோ, அது மாரி தான் அவனோட ஐடியாஸும் அப்படின்னு நெனைக்கிறார். ஓகே. அவனோட ஒவ்வொரு ஐடியாஸும் வந்து அவ்ளோ நல்லா இருக்கு. நல்ல ஸ்கீம் பண்ணியிருக்கான். என்னோட பாலிசிஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை காரணம். அவனோட விஷயமும் அப்படிதான் அப்படின்னு. அதனால அவர பொறுத்தவரைக்கும் அவன் தன்னோட ட்ரூ டிசைபிள்ன்னு நெனைக்கிறாரு. தன்னோட உண்மையான சீடன் அவன் அப்படின்னு நெனைக்கிறார். ஓகே. அது மட்டும் இல்ல, அவன் வந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப லாயலா ஃபாலோ பண்ணுவேன்னு வேற சொல்றான். He praises Muhammad's effort to explain his ideas and acts to the people, but he regrets how few have understood them. அவன பொறுத்தவரைக்கும் முகமது வந்து ரொம்ப நல்ல ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா மக்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்கல. நீங்க எடுத்த அவன் சொல்றான். அவர பிரைஸ் பண்ணி சொல்றான். ஆனா பிரைஸ் பண்ணி சொல்றதுலயுமே ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிறான் அவனோட வாதத்த. நீங்க வந்து செஞ்ச ஒவ்வொரு விஷயம் மக்கள் நலனுக்காக செஞ்சீங்க. ஆனா மக்கள் உங்கள புரிஞ்சுக்கலன்றத வந்து அழகா சொல்றான். அது வந்து நம்ம கிங்க ரொம்பவே என்ன பண்ணுது? இம்ப்ரெஸ் பண்ணுது. ஒன்லி ஹி இன் ஃபேக்ட் அண்டர்ஸ்டுட் தம். நான் மட்டும் தான் உங்கள இந்த நாட்டிலேயே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். Okay, it makes little difference that he is a Dobi and Ghiyasuddin a descendant of the Caliph and he reminds Muhammad of his greatness. அப்போ கிங்குக்கு எப்படி தெரியுதுன்னா, கியாசுதீன் யாரோ ஒரு ஹோலி மேன்காக வெயிட் பண்ணோம். இவனும் ஒரு ஹோலி மேன் தான். என்னோட கண்ட்ரில இவன் வந்து எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ லிட்டில் டிஃப்ரென்ஸ் தான் தோபிக்கும் கியாசுதீன் அப்பாஸுக்கும் இடையில. அந்த கன்க்ளூஷனுக்கு வர்ற அளவுக்கு ஆசிஸ் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறான். ஓகே. Your Majesty has never associated greatness with pedigree. Moreover, when it comes to washing away filth, no saint is a match for a dhobi. அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஓகே. ஒரு அழுக்கு வாஷ் பண்றப்போ எந்த செயின்டாவது தோபிக்கு இணையாவானா? எந்த செயின்டாவது மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் தோபி தான். ஒரு அழுக்கான துணியை வந்து நாங்க தான் தினம் என்ன பண்ணணும்? ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு தான் நம்ம போடணும். ஸோ நாங்க வந்து எடுத்துட்டு போய் உங்க அழுக்கான துணியை துவைச்சு தரோம். ஸோ எந்த செயின்டாவது ஒரு ஃபில்த்தை நீக்குவானா? ஒரு அழுக்க நீக்குவானா? அழுக்குன்றது எந்த அழுக்குனாலும் தோபி சூப்பரா நீக்கிருவானே, எந்த செயின்ட் அழுக்க நீக்க முடியும் அப்படிங்கிறது. இது ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை அவருக்கு சொல்ற மாதிரி இருக்கு. தோபியா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, மனசுல இருக்க அழுக்க வந்து நாங்க நீக்கி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். Aziz is wise enough to remind Muhammad of his noble and secular policy that got support, strength and popularity when a court case was decided in favor of a Brahmin, Vishnu Prasad. அப்போ அவன் வந்து இதுவும் ஞாபகப்படுத்துறான். எப்படி ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் தன் ஒரு பிராமணா வந்து அவரோட அந்த செக்யூலர் ரோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கிங் என்ன பண்ணுவாரு? தன்னை செக்யூலரா காமிச்சுக்க ஆசைப்படுவாரு. ஃபர்ஸ்ட் சீன்லயே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது ஹிந்துஸ் வந்து பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கு முதல் இந்த மொகல் ரூலர்ஸ் யாருமே ஹிந்துஸை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல. ஆனா துக்ளக் வந்து தன்னை வந்து ஒரு நல்ல கிங்கா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு? ஹிந்துஸை வந்து நான் சப்போர்ட் பண்றேன், அதே மாதிரி ஹிந்துஸ் ஏதாவது கேஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்றாரு. அப்போ விஷ்ணு பிரசாத்ன்ற ஒருத்தனோட சொத்தை வந்து நிலத்தை வந்து கவர்மெண்ட் அபகரிச்சிருக்கு. ஸோ அவன் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான். ஆனா அவன் வரல, எடுத்துட்டு வரல. ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஆசிஸ் என்ன பண்றான்? விஷ்ணு பிரசாத் மாதிரி வேஷம்
போட்டுட்டு அவன் வந்து என்ன பண்றான், கேஸ தனக்கு சாதகமா கிங் என்ன பண்றாரு, ஓ ஒரு ஒரு பிராமின் இவனுக்கு சாதகமா அந்த கேஸ முடிச்சு வச்சா நம்மள வந்து ஹிந்துஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றதுக்காக விஷ்ணு பிரசாத்ன்ற பேர்ல வந்து ஆசிஸ்க்கு அந்த கேஸ் ஆதரவா தீர்ப்பு எழுதி அந்த அந்த கவர்மெண்ட் வந்து தீர்ப்பு எழுதி கொடுக்கும். ஓகே, ஆதரவு விஷ்ணு பிரசாத்துக்கு ஆதரவா. அப்ப என்ன ஆயிரும், ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் கிங் வந்து ஹிந்துஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து ஹிந்துஸ் மத்தியில தனக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் முகமது பின் துக்ளக் செஞ்சாரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆசிஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஏன்னா எந்த ஹிந்துவும் தைரியமா வரல அந்த கேஸ் எடுத்துட்டு. அன்னைக்கும் ஆசிஸ் தான் விஷ்ணு பிரசாத்ன்ற பிராமின் நேம்ல பொய் சொல்லி வந்திருக்கான். ஸோ அப்போ கூட நம்மளோட நிலைமைய அவன் தான் காப்பாத்திருக்கான். நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஹிந்து சப்போர்ட்டர் மாதிரி ஒரு இதை எடுத்துக்க அவன் தான் காப்பாத்திருக்கான்ற மாதிரி இது எல்லாமே கிங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. When your majesty came to the throne and declared the brotherhood of all religions, does the sultan remember the Brahmin who brought a case against him and won? I was that Brahmin. ஸோ அதை தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த பிராமின் நான் தாங்க, உங்க விஷ்ணு பிரசாதா வந்து உங்களோட அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சதே நான் தான். நீங்க பிரதர்ஹுட் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்க, அதுக்காக ஒரு சட்டம் இயற்றுனீங்க, அன்னைக்கு வந்து உங்களை காப்பாத்தினது நான் தான். ஸோ உங்க சட்டத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் நான் தான், உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டவன் நான் தான் அப்படின்னு எல்லாம் அவன் பேசலாம். ஆசிஸ் புட்ஸ் ஃபார்வர்ட் மெனி அதர் எக்ஸாம்பிள்ஸ் டு ப்ரூவ் ஹிஸ் வொர்த், எபிலிட்டி அண்ட் லாயல்டி டு முகமது. பாத்தீங்களா, நான் எவ்வளோ லாயலா இருக்கேன் உங்களோட சட்டத்திட்டங்களுக்குலாம், என்னைய போய் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றான். த சுல்தான் விதின் இஸ் அம்யூஸ் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஒன்லி ஃபார் ஹிஸ் பனிஷ்மெண்ட். ஏய், உனக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். அப்பவும் அவருக்கு வந்து பெருசா கோவம் வரலனாலும், இவ்வளோ பண்ணிட்ட, உனக்கு ஏதாவது நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டான்னு அவர் வந்து கேட்கிறாரு. உடனே அவன் என்ன சொல்றான், பனிஷ்மெண்டா? டு திஸ் ஆசிஸ் ரிப்ளைஸ், மேக் மீ அன் ஆஃபீஸர் ஆஃப் யர் ஸ்டேட். அப்போ என்ன ஆஃபீஸர் ஆக்கிருங்க, அதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு தைரியமா சொல்றான். I beg your majesty to give me a chance to show my loyalty. I am ready to die for the sultan. இங்க பாருங்க, உங்களுக்காக நான் சாகுறதுக்கு தயாரா இருக்கேன், நான் வந்து லாயலா இருக்கணும், அதை நான் உங்களுக்கு காமிக்கணும், அதுதான் எனக்கான பனிஷ்மெண்ட், அதனால என்னை ஆஃபீஸர் ஆக்கிருங்க ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, த ரிப்ளை வாஸ் அன் அம்யூசிங் ஒன். இது ரொம்ப ஒரு எப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கேட்டிருக்கான் பாருங்க. தட் வின்ஸ் முகமதுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தைரியமா ஒருத்தனா ஒரு கிங் கிட்ட எவ்வளோ ஜாலியாக அவன் பேசிட்டு இருக்கான், எவ்வளோ இன்டெலெக்சுவலா அவன் வந்து தன்னோட விஷயத்த நிலைப்பாட வெளிப்படுத்துறான். ஹூஸ்டீன்ஸ் அமேஸ்ட் அண்ட் இம்ப்ரெஸ்ட் அஸ் வெல். அப்போ அவனோட அந்த ஜீனியஸ் பார்த்து அவர் வியந்து போறார். ஓகே, முகமது gives him a letter to குஷ்ரா மாலிக் appointing Aziz as an officer in his army. குஷ்ராவ் மாலிக், ஓகே, அவரோட லெப்டினன்ட்டுக்கு ஒன்னே லெட்டர் எழுதிடுறாரு. ஆர்மியில அவனை ஆஃபீஸர் ஆக்கி லெட்டரை எழுதிட்டார். When Bharani fails to understand the working of Muhammad, he raises question, but why? Muhammad's simple yet meaningful answer is, all your life you wait for someone who understands you. இப்போ பரணிக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு திருடனுக்கு ஒருத்தன் ஒரு ஹோலிமேனை கொண்டுட்டு வந்திருக்கான், ஒரு கொலகாரன் இவ்வளோ உங்களை ஏமாத்திருக்கான், அவனை ஆஃபீஸர் ஆக்கியிருக்கீங்க ஆர்மியில, ஏன்னு கேட்குறப்போ அவர் ஒரே ஒரு ஆன்சர் சொல்றாரு, all your life you wait for someone who understands. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற ஒருத்தன் வந்து உனக்கு கிடைச்சதுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? எல்லாரும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை புரிஞ்சுக்க ஒரு ஆள் கிடைக்காதா, நாம் செய்யற செயலுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் கிடைக்காதான்னு தான் நினைப்பாங்க. அவன் வந்தாதான் உனக்கு புரியும் நான் ஏன் இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு. முகமது's wait is over. He has met Aziz who alone understands him. என்னோட வெயிட் முடிஞ்சிருச்சு, என்னோட தேடலுக்கான பதில் ஆசிஸ் தான், அவனை எப்படி நான் பனிஷ் பண்ணுவேங்கிற. Muhammad's realization that all his hopes and aspirations to create a new history ended in smoke forces him to undo what he has done, to go back to Delhi now. Back to Delhi, Bharani. I have to get back to Delhi with my people. ஓகே, நான் வந்து ஒரு புதுசா ஒரு வரலாறு படைக்கணும்னு நினைச்சேன். ஓகே, அது எல்லாம் வந்து நடக்கல. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பேக் டு டெல்லி. தௌலதாபாத் வந்து எனக்கு ஃபெயிலியர் தான்,
திரும்பவும் நான் டெல்லிக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். என் மக்களோட அடுத்து திரும்ப எல்லாரையும் கிளம்ப சொல்லு டெல்லிக்கு அப்படின்னு அடுத்த ஆர்டர் குடுத்துட்டாரு. இதனால தான் துக்ளக் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இஸ் நாட் மேட். கொஞ்சம் விரக்தியில ஒரு சிலது பண்ணிடுறாரு. பட் ஆரம்பத்துல ரொம்பவே என்ன பண்ணுவாருன்னா, யோசிச்சு தான் பண்ணியிருப்பார். அது எல்லாம் ஃபெயில் ஆயிடும். தட்ஸ் த ப்ராப்ளம் வித் ஹிம். Okay, Barani, however, is not convinced with Muhammad's logic. In the following conversation, both discuss justice and consider many things, but Muhammad's conclusion is that he has been chasing such words for 5 years in vain. Perhaps they are without any substance or meaning. This is because of Muhammad's disillusionment in life that everything seems to have lost its meaning for him. அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எதுவுமே அர்த்தமே இல்லப்பா, விடுப்பா விடுப்பா, ஒரு மாதிரி விரக்தியான ஸ்டேஜ்ல இருக்கிறார் நம்ம கிங் இப்போ. ஓகே, he is aware that his isolation will be complete the moment Barani leaves his company. இங்க பார், நான் ஆல்ரெடி தனிமையாயிட்டே இருக்கேன், நீயும் கிளம்பிட்டேன்னா அவ்வளவுதான், எனக்கு யாருமே இல்லப்பா உலகத்துல, நீயும் இப்போ ஊருக்கு போறேன்னு சொல்ற, அம்மா பேரை சொல்லி ஊருக்கு போறேங்கிற, நீயும் போயிட்டேன்னா I am fully isolated, okay, from this world. Okay, still he tries to console himself and brushes aside the idea of being alone and seeks redemption in the company of God, who will share his madness as he supposes. இப்போ நீயும் போயிட்டு நான் ரொம்ப தனியாயிடுவேன், அப்போ எனக்கு இந்த ப்ரேயர் இருந்தா பரவாயில்ல, ப்ரேயரையும் அபாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்போ ப்ரேயரை திரும்ப கொண்டு வந்துட்டேன்னா அட்லீஸ்ட் என்னோட மேட்னஸை ஷேர் பண்ணிக்க காடாவது இருப்பாரே அப்படிங்கிறேன். ஓகே, காட்கிட்டேயாவது என்னோட பைத்தியக்காரத்தனத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேனே கொஞ்சம் அப்படிங்கிறார். But I am not alone. இதுதான் அவரோட வேர்ட்ஸ் பாருங்க. But I am not alone. I have a companion to share my madness now, the omnipotent God. நீயும் போறியா போ, என்னோட ஐசோலேஷன் கம்ப்ளீட்டட். பட் எனக்கு இன்னும் கூட ஒரு ஆள் என் கூட துணை இருக்கார். யார் அது? The omnipotent God. I will share my madness with him அப்படின்னு சொல்லிட்டார். Extremely exhausted and drowsy, Muhammad permits Barani to go, but asks him to pray for them before he goes. He has in mind possibly that many things are wrought by prayer. The great and all-powerful Muhammad realizes his littleness, insignificance and powerlessness before that almighty omnipotent God. Only he is supreme. அதாவது கிங் வந்து ஒரு யங் ஏஜ்ல எல்லாம் 20 இயர்ஸ்ல எல்லாம் அவர் வந்து அரசாட்சிக்கு வந்துருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பீரியட் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தெரிகிறது கிட்டத்தட்ட அவர் வந்ததுல இருந்து ஒரு 15-20 வருஷமா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள அவர் நிறைய விஷயம் கத்துக்கிட்டார். உலகத்துல எதுவுமே உண்மை இல்லப்பா, எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையோட தத்துவங்கள் பல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ போறப்ப அப்படியே கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு போவேன் எனக்காகன்னு சொல்றாரு பரணிட்ட. முதல்ல ப்ரேயருக்கே அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்ல. பட் இப்ப வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு இப்பதான் அவருக்கு புரியுது, த கிரேட் அண்ட் ஆல் பவர்ஃபுல் முகமது, அரசன் தான் எல்லாம் அவங்க நினைப்பாங்க, அரசன் கடவுளுக்கு சமம்னு நினைக்கிற ஒரு கூட்டம் அது. அப்போ ஆல் பவர்ஃபுல் முகமது ரியலைசஸ் ஹிஸ் லிட்டில்னஸ். ஓகே, நான் ரொம்ப லிட்டில், ஐ எம் ஜஸ்ட் வெரி லிட்டில் பிஃபோர் காட். கடவுள் முன்னாடி நான் அற்பமானவன். இன்சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் பவர்லெஸ்னஸ், தன்னோட முக்கியத்துவமே இல்லாத ஒரு பதவி இந்த கிங்குங்கிறது. அதே மாதிரி பவர்லெஸ், ஐ எம் பவர்லெஸ், என் நாட்டையே என்னால் ப்ராப்பராக வச்சுக்க முடியல, நான் எப்படி காட் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க முடியும்? ஸோ ஐ எம் பவர்லெஸ் பிஃபோர் தட் ஆல் மைட்டி ஆம்னிபொட்டன்ட் காட். கடவுள் எங்கும் நிறைந்தவன், த மோஸ்ட் பவர்ஃபுல், த மோஸ்ட் சுப்ரீம் அப்படிங்கிறத அவர் வந்து உணர்றார். ஓகே, கிங்ஷிப், அந்த முகலோட இந்த எம்பரர், இந்த பதவியெல்லாம் சும்மாங்க, கடவுள் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த உணர்றாரு. முகமது சீன் அலோன், அந்த லாஸ்ட் ஃபைனல் அந்த காட்சி, அந்த காட்சியில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, he is seen alone on the stage. ஓகே, இப்போ வந்து பரணி போயாச்சு, எல்லாரும் போயாச்சு அவரை விட்டுட்டு. ஓகே, இந்த சீனோட அப்படியே முடியுது, திற விடுகுது. ஏன்னா இந்த பொதுவா கிரீஷ் கர்னாடோட டிராமாஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல தான் எனாக்ட் பண்ணப்படும். அவர் கன்னடால தான் எல்லா டிராமாவும் எழுதுவாரு. ரொம்ப கம்பல் பண்ணி தான் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். அப்புறம் தான் 1964ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட டிராமா இது. ஓகே, முகமது சீன் அலோன் ஆன் த ஸ்டேஜ், ஃபாஸ்ட் ஸ்லீப், நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, முகமது நம்ம சுல்தான், ஹிஸ் ஹெட் ஹஸ் ஃபாலன் ஃபார்வர்ட் ஆன் ஹிஸ் செஸ்ட் இன் சவுண்ட் ஸ்லீப். அவர் தூக்கத்துல வந்து அவரோட கழுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
தலை வந்து செஸ்ட் கிட்ட அப்படி சாஞ்சிருக்கு. A servant brings a shawl which he carefully wraps around the sultan. ஒரு ஷால் கொண்டு வந்து சர்வன்ட் வந்து அவரோட தலையை சுத்தி கட்டி விட்டுட்டு போறான். அதாவது பிரேயருக்கான அந்த ஷால். ஓகே, முவசின்ஸ் கால் இஸ் ஹர்ட் அண்ட் த பிரேயர் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேஜ். அப்போ முவசின் அவங்க சொல்லுவாங்களே அந்த கால் வரும்ல, அந்த இஸ்லாமிக் அந்த ட்ரெண்ட்ல வந்து அவங்களுக்கு அந்த கால் கொடுத்தா அந்த பிரேயர் ஆரம்பிக்கணும். அந்த கால் வந்துருச்சு. when it ends முகமது துக்லக் சடன்லி ஓப்பன்ஸ் his eyes. அந்த கால் கொடுத்து முடிச்சோன்னா டக்குன்னு அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பட் லுக்ஸ் கன்ஃபவுண்டட் அண்ட் ஸ்கேட். ஆனால் அவரு பயந்த மாதிரி, திடீர்னு தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சா நம்ம முழிப்போம் பார்த்தீங்களா, அப்படியே பெயர்ந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் புரியாமல் ஏதாவது கனவுல இருந்து எந்திரிச்சிட்டு பயந்து நீ உட்காந்துருப்போம் இல்லையா, அது மாதிரி தான் ஸ்கேடா குழப்பத்தோடு உட்காந்துருக்காரு. அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட் எனிதிங். ஒரு மீனிங்கும் புரியாமல் அப்படியே சுற்றி சுற்றி முழிச்சு பார்க்குறாரு. ஓகே, ஒரு மேட்மேன் மாதிரி அவர் வந்து பார்க்குற மாதிரி சீனை வந்து முடிக்கிறாரு, அந்த பிளேயை முடிக்கிறாரு நம்ம ஆத்தர் கிரீஷ் கர்னாட். With this the play comes to an end. So ஒரே ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு பிளே தான். ஒரு பெரிய கிங், ஒரு பெரிய எம்பரர், ஓகே, நல்ல லாஃப்டி ஐடியாஸ், நல்ல திங்கிங் உள்ள கிங் தான். அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாததுனால தோத்து போன ஒரு கிங். Okay, this is how Tughlaq concludes. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.